இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேஎஸ்ஜி காலேஜ்ல இருந்து 5000 கோட்டு தச்சு தர சொல்லி ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? என்ன ஆர்டர் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா மாமா, கான்வகேஷன் கோட் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? இல்ல மாமா, 5000 கோட்டுக்கான துணியை சப்ளை பண்ண முடியும். ஆனா 5000 கோட்டை அவங்க கேட்குற டைம்குள்ள தைச்சு கொடுக்கறது கஷ்டம் இல்லையா மாமா? அதுக்கான தையல்காரங்க, மெஷின் யூனிட்டு இதெல்லாம் எதுவுமே நம்மகிட்ட இல்லையா மாமா? அதனால தான் இது வேண்டான்னு சொல்லிட்டேன் மாமா. உனக்கு ஒரு வாய்ப்பு வருது, அது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்காம அதுல இருக்கிற பிரச்சனையை மட்டும் பாக்குறியடா. இப்படியே ஜவுளி கடையிலேயே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல, அப்படிதானே? ஏமாயா, இத பத்தி நீ உனக்கு எடுத்து சொல்லிருக்கலாம் இல்ல? பெரியப்பா, சீனு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியா? சொல்லலையா அவகிட்ட? ஒருவேளை தன்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டதால யார்கிட்டயும் சொல்லலையோ என்னமோ. ஏண்டா, அப்படிதானே? ஆமா அத்தை. ஆனா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்னு பார்த்தனா 5 மிஷின் 10 மிஷின்னு போட்டு சின்ன சின்ன டெய்லருங்க பீஸ் ரேட்டுக்கு தைச்சு கொடுப்பாங்கல்ல. அதுல நல்லா தைக்கிற ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து 5000 கோட்டை பிரிச்சு தைக்க கொடுத்தா இப்படிங்கறதுக்குள்ள தைச்சு கொடுத்துட மாட்டாங்க? நீயும் அவங்க கேட்ட நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம்ல? முடிச்சு கொடுத்துடலாம் தான். என்னடா இழுக்கிற? டேய், உன் மாமா சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனையா பாக்காதடா. கிடைச்சிருக்கிற வாய்ப்பா பாரு. சரிங்க அத்தை. மாயா, சொல்லுங்க பெரியப்பா. நீயும் சீனு கூட போய் இந்த ஆர்டரை எடுத்து அத அவன் முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண. சரிங்க பெரியப்பா. டேய் சீனு, பாத்தியா என் தங்கச்சிய? பிரச்சனையை பெருசா பாத்தியே, அதுக்கு சுலபமா வழி சொல்லிருச்சு பாரு. மாமா, அண்ணி என்ன சாதாரணமான ஆள் நினைச்சீங்களா? அவங்களுக்குள்ள ஒரு தொழிலதிபர் இருக்காங்கல்ல. சிவா, அண்ணி நான் ஒன்னும் சும்மா பேச்சுக்கு உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். சரிங்க மாமா, நான் கண்டிப்பா போய் முடிச்சிடுறேன்.